குட் மார்னிங் டு எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 7th சாப்டரில் இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிக்கல் ப்ரிசம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நிக்கல் ப்ரிசம் டாப்பிக்கில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எனக்கு ஃபுல் மார்க் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே புக்கில் இருக்கிறத அப்படியே தரவாக படித்து ஃபுல்லாக ஒரு பாயிண்ட் விடாமல் எழுதுனீங்க அப்படின்னா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். என்னால் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ், முதல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ லேர்னர்ஸுக்குன்னு ஒரு கைடு அல்லது ஒரு லேர்னிங் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அங்கே இருக்கிறத போய் படிச்சிங்க அப்படின்னா இங்கே நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருக்கிற பாயிண்ட்ஸை படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ், நிக்கல் ப்ரிசம். Nickel prism is an optical device which forms a part of many optical instruments both for producing plain polarized light and also analyzer. So plain polarized light உருவாக்குறதுக்கும் அனலைசிங் பர்பஸுக்கும் இந்த நிக்கல் ப்ரிசம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா யூஸ் ஆகுது. The construction of nickel prism is based on the phenomenon of double refraction. டபுள் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற நிகழ்வை வச்சு தான் நம்ம இந்த நிக்கல் ப்ரிசம் என்ன செய்கிறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இட் வாஸ் டிசைன்ட் பை வில்லியம் நிக்கல் in 1828. அவரோட நேமை தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ நிக்கல் ப்ரிசம் இப்போ பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் நம்ம நிக்கல் ப்ரிசம் அதோட கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் ஆகுது. இஸ் ஏ கால்சைட் கிறிஸ்டல் விச் ஹேஸ் லென்த் 3 times இட்ஸ் பெர்த்தை விட லென்த் வந்து 3 times அதிகமாக இருக்கும். அதாவது இது 10 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இது 30 சென்டிமீட்டர் இருக்கும். அவ்வளோதான், ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அண்ட் ஒரு சைடு இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் வந்து பாருங்கள் 72 and 108 இருக்கும். இட் இஸ் கட் இன்ட்டு 2 holes along the diagonal. ஸோ டயகனலில் அது ரெண்டாக என்ன செய்யணும் அப்படின்னா கட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் the 2 holes ஆர் pasted together with a layer of கனடா பிளாசம். அதை வெட்டிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனடா பிளாசம் அப்படிங்கிற மெட்டீரியலால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மறுபடியும் அதை ஒட்டணும். இதை ஏன் சார் பண்ணுறோம், இப்படி பண்ணினா தான் டபுள் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஸோ அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிமெண்ட். அது என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அந்த கனடா பிளாசம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அது ஒரு வகையான சிமெண்ட், டிரான்ஸ்பரண்ட் சிமெண்ட். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இப்படி கனடா பிளாசத்தை வச்சு ஒட்டின பிறகு என்ன நடக்கும். let us consider a ray of unpolarized light from a monochromatic source is incident on a nickel prism. ஸோ ஒரு மொனோக்ரோமேட்டிக் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு லைட் ரேஸ் இப்போ அந்த நிக்கல் ப்ரிசம் மேலே படுது. அது வந்து அன்போலரைஸ்டு லைட்டாக இருக்கும். நார்மலாக எந்த லைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் வந்து அன்போலரைஸ்டு லைட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஒரு அன்போலரைஸ்டு லைட்டு எங்கேருந்து வருது அப்படின்னா ஒரு மொனோக்ரோமேட்டிக் சோர்ஸ்லேருந்து வெளில வருது. அது நிக்கல் ப்ரிசம் மேலே விழுது. இன்சிடெண்ட். The double refraction takes place and the ray is split into ordinary and extraordinary rays. அப்படி நிக்கல் ப்ரிசம் மேலே பட்ட உடனே அந்த ரே வந்து பிரிஞ்சு 2 ரே, ஒன்று வந்து ஆர்டினரி ரே, இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ராடினரி ரே. 2 ரே உருவாகுது. ஒன்று ஆர்டினரி ரே, இன்னொன்று எக்ஸ்ட்ராடினரி ரே. தே ட்ராவல் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் வித் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ். அந்த ரெண்டுக்கும் வேறு வேறு டைரக்ஷன் இருக்கும், வேறு வேறு வெலாசிட்டிஸ் இருக்கும். ஃபார் மோனோக்ரோமேட்டிக் சோடியம் லைட் தட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த crystal for the ordinary ray is 1.658 and the extraordinary ray is 1.486 and the refractive index of the Canada plasm 1.523. இந்த வேல்யூவை மாற்றி எழுதிடாதீங்க, தரவாக படிச்சுக்கோங்க, கிளியராக எழுதுங்க. ஸோ மோனோக்ரோமேட்டிக் சோடியம் லைட், மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சோடியம் லைட். இந்த சோடியம் லைட்டோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, ஆர்டினரி ரேயோ வேல்யூ என்ன, அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ரேயோட வேல்யூ என்ன, எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. So the ordinary ray is total internally reflected at the layer of Canada plasm and it is prevented from emerging along with extraordinary ray. இந்த extraordinary ray கூட அந்த ordinary ray travel ஆகி போகாது. கனடா பிளாசம் வச்சு எங்கே ஒட்டியிருக்கீங்களோ இந்த டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் இந்த இடத்த தாண்டி ஆர்டினரி ரே போகாது. ஆர்டினரி ரே ஃபுல்லாக கீழே வந்துடும். எக்ஸ்ட்ராடினரி ரே மட்டும்தான் டிரான்ஸ்பரண்ட் ஆகி உள்ளே போகும். whereas the extraordinary ray is transmitted through the crystal which is plain polarized. ஸோ எக்ஸ்ட்ராடினரி ரைட் தான் அடுத்த சைடு